2 ஸ்டெப்பில் இந்த இரும்பு தோசைக்கல்லை எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஊர்லேருந்து வரும்போது இரும்பில் தோசைக்கல் ஒன்று சப்பாத்தி கல் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அதை எப்படி ஈஸியாக சீசனிங் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸிங்க. ரொம்ப மெனக்கெட்டு வதக்கிறது, சூடு பண்ணுறது, ஊற வைக்கிறது அந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது. நல்லா எடுத்து அதை நீட்டாக ஒரு வாட்டி கழுவிட்டு அதில் வந்து நம்ம டிஜிட்டல் சோப்பு இருக்கு, அதை வச்சு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுங்க. அதில் உள்ள அந்த அழுக்கு எல்லாமே க்ளீனாக போகிற அளவுக்கு நல்லா கச்சன்னு தேய்ங்க. அப்போ தான் அதில் உள்ள அந்த ஒரு ரஸ்ட் மாதிரி இதெல்லாம் க்ளீனாக போயிடும். போனதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசைக்கல் அதில் வச்சு அந்த தண்ணி அதுவாக வற்றணும். நம்ம டிஷ்யூ வச்சுலாம் துடைக்கக்கூடாது. அதுவாக வந்து அப்படியே வத்துற சமயத்தில் கொஞ்சம் எண்ணெயை தெளித்து வெங்காயத்தில் உள்ள அந்த குடிம்பி இருக்கும் இல்லையா, அந்த சைடை நல்லா வந்து பிடிச்சிட்டு கீழே கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி இப்படியே மெல்ல தேய்ச்சி விட வேண்டியதாங்க. அந்த தோசைக்கல்ல எல்லா இடத்துலையும் படணும். மெயினாக தோசைக்கல்ல கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கையில் வந்து வெக்கடிக்கும். பொறுமையாக ஒரு 5-10 நிமிஷம் கூட பண்ணுங்க, ஒன்றுமே அவசரமே கிடையாது. நல்லா நீங்கள் இதை தேய்க்கிறதுலாம் உங்களுக்கு தோசைக்கல் வந்து செம்மையாக சீசனிங் ஆகும். எனக்கு 2 கல்லுங்கிறதுனால கொஞ்சம் வந்து லேட் ஆச்சு. அந்த மாதிரி பொறுமையாக பண்ணும்போது அதுலேருந்து அந்த கருப்புலாம் பாருங்கள் எப்படி வர ஆரம்பிக்கிறேன். நல்லா வந்த பிறகு ஒரு நல்ல காட்டன் டவல் எடுத்து அப்படியே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தொடச்சிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக சீசனிங் ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே இந்த எண்ணெய் பதத்தோடையே தான் வைக்கணும். தண்ணியோட வச்சா துரு பிடிச்சிடும். ஸோ இவ்வளோ தாங்க, ஈஸியாக சீசனிங் பண்ணி. Thank you so much. Bye.